இப்போ இங்கே நடந்திருக்கிறது என்னென்னா ஏஆர் ரஹ்மானும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாடலினுடைய இன்ஸ்பிரேஷனில் சில விஷயங்களை வந்து டச் பண்ணி எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அந்த பாடலை நம்ம கேட்டால் தான் அதுவும் ஒன்றான்னு நமக்கு தெரியும். இது வந்து பல இடங்களில் பல நேரங்களில் நடந்திருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இளையராஜா காப்பி கேட்டுன்னு நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இளையராஜா ஒரு பல வெளிநாட்டு பாடல்கள்லேருந்து அந்த காலத்தில் தெரியாத பாடல்கள்லேருந்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணி தமிழ் பாட்டு போட்டிருக்காரு. நிறைய இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். இதை நம்ம தப்பாகவும் சொல்ல முடியாது, இது சரின்னு சொல்ல முடியாது. இது வந்து இன்னொரு விஷயத்தால் கவரப்பட்டு கொஞ்சம் விஷயத்தை இதில் எடுத்து சேர்த்துக்கிறது தான் அது பொருள். அந்த கவரப்பட்ட விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது சம்பந்தப்பட்டவங்க, அதாவது வந்து எங்கப்பா தான் இதனுடைய இசையமைப்பாளர், எங்கப்பா தான் அந்த சிவா சுதிங்கிறது போட்டிருக்காரு, அதனால் இதனுடைய இன்ஸ்பிரேஷனில் இது இருக்குது, அதுக்கான நஷ்டஈடு காப்பிரைட்ஸ் எனக்கு தரணும் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. அவர் மகன் அது நியாயம், அவங்க அந்த காப்பிரைட்ஸை கொடுக்க சொல்லி ஆணை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஏஆர் ரஹ்மானோட விஷயம்.